ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக டீ போட்டு காமிக்க போகிறேன். என்ன டீ கூடவா எங்களுக்கு போட தெரியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் டீ போட கற்றுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ கடை வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு எப்படிலாம் போடணும் அப்படின்னு கேட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 டம்ளர் அளவுக்கு தான் டீ போட்டு காமிக்க போகிறேன். டீ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, அப்புறம் 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய் நச்சு வச்சுருக்கேன், 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். கிராம்பு வந்து முழுசாக அப்படி சேர்த்துக்கலாம். பால் நான் ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு எவ்வளோ பால் சேர்க்கணுமோ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிடுறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வழக்கமாக டீ போடுறதுக்கு ஒரு கப் வச்சுருப்பீங்களா, அதுக்கு வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டை எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பட்டை ஒரு துண்டு தான் வேணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் 2 துண்டு ஆட் பண்ணிக்கிடுறேன். இதில் வந்து ஒரு 3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன், 3 ஏலக்காய் நச்சு சேர்த்துக்கோங்க, நல்லா நசுக்கி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிராம்போட ஃப்ளேவரும் பட்டையோட ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. டீ நல்லா வாசனையாக ஸ்ட்ராங்காக வேணும்னா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நான் ஒரு துண்டு அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு நிறைய பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சின்ன துண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கட்டும். இறங்குனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கிடுறேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ தூளே நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம். டீ வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டீ தூளோட அளவு வந்து 1 டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனாக மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. டீ தூளோட சாறு எல்லாமே இறங்கி வரணும். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. டீ தூள் போட்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் மாறி வரும். அந்த டைம் வரைக்கும் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்க தான் டேஸ்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நமக்கு நல்லா கிடைக்கும். அந்த நம்ம இஞ்சி பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, டீ தூள் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். குடிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி இந்த கலரில் வந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்திருக்கும் போது நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி அளந்துருப்போம்ல டம்ளர், அதே டம்ளருக்கு நீங்கள் 2.5 டம்ளர் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலில் வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, திக்கான பால் தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிலாம் தேவையில்லை, கொஞ்சம் ஆறி இருந்தால் கூட பரவாயில்லை. இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ட்ரிப் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த பாலும் டீ தூளும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம டைம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டீ தூள், பால், தண்ணி, இஞ்சி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கொதிக்க வச்சுருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பால், டீ தூள் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக தான் போட்டிருப்போம். ஆனால் டீ வந்து டேஸ்ட்டு சுத்தமாக கொடுக்கவே செய்யாது. டீ வந்து ஒரு கடுத்த டேஸ்ட் வரும். டேஸ்ட் சுத்தமாக நல்லாவே இருக்காது. ஆனால் எல்லாமே போட்டிருப்பாங்க கரெக்டாக, ஆனால் சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. ஸோ பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நீங்கள் தண்ணியே எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் இந்த டீ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பால் கம்மியாக சேர்த்து தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்தா கூட ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். டீ தூள் வந்து நான் சொன்ன அளவு போடுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை கொஞ்சம் கூட மாறாமல் நான் சொன்ன மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும், பர்ஃபெக்டாக இருக்கும். டீ டேஸ்ட்டு வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.